يا محمد يا رسول يا مؤيد يا ممجد إني ما رأى وجهك يسعى يا كريم الوالدين قولك في المبارك دون يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومكيل العذرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عن ذنوبي وفول السيئات علي مزر والفمستجيب دعواتي ربي ارحمنا جميعا بجميع صالحاتنا لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد آمين செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நல்ல தலைவர்களை நமக்கு நீ தந்து விடுவாய். எமது திருநாட்டிலே நடக்கக்கூடிய அந்த தேர்தலிலே யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் முஸ்லிம்களுக்கும் எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் சிறப்பாக இயங்கக்கூடிய முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முஸ்லிம் சட்டங்களை மதிக்கக்கூடிய முஸ்லிம் பள்ளிவாயல்களை மதிக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்களை மதிக்கக்கூடிய தலைவர்களை எங்களுக்கு நீ தந்து விடுவாயே. தலைவர்களை கொண்டு எங்களுக்கு சோதனைகளை தந்து விடாதே. ரஹ்மானே, இந்த சமுதாயத்துக்கு எந்த தலைவர்களினால் உதவிகள் ஏற்படுமோ அதே போல் இது போன்ற இடங்களுக்கு உதவிகள் ஏற்படுமோ அப்படிப்பட்ட தலைவர்களை வெற்றி பெற செய்வாயாக. மாற்றமானவர்களை விட்டும் எங்களையும் இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக. பேருடைய ஆயுளையும் இழிக்க செய்வாயாக. நாம் தெரியாமல் செய்த தப்புகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் பாவம் செய்து விட்டோம், பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம், பாவத்திலே திளைத்திருக்கின்றோம். நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். உன்னை அன்றி எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய
செய்யக்கூடிய யாருமே இல்லை யா அல்லாஹ். இதோ உன்னிடத்திலே கையேந்தி இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ படைத்த சிறந்த படைப்புகளில் ஒன்றான யா அல்லாஹ் தாதா ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர்களுடைய திருக்கொடியை ஏற்றுவிட்டு யா அல்லாஹ் நிலத்திலே கையேந்தி இருக்கின்றோம். அவர்களுடைய துஆ பரக்கத்தை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், துனியாவிலும் ஆகிரத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எமது அமல்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு அதிகமாக தருவாயாக. ஹராமான ரிஸ்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நேரான வழியிலே எங்களையும் எங்களுடைய பிச்சிலங்களையும் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், துனியாவிலும் ஆகிரத்திலும் எந்த நனவுகள் எல்லாம் உன்னிடத்திலே இருக்கின்றதோ அந்த எல்லா நனவுகளையும் நாம் கேட்டபடிக்கு எங்களுக்கு கபூல் செய்வாயா. துனியாவிலும் ஆகிரத்திலும் எந்தெந்த கடிதிகள் இருக்கிறதோ அந்த எல்லா கடிதிகளை விட்டு யா அல்லாஹ் நாம் பாதுகாப்பு தேடியவர்களாக உன்னிடத்திலே கையேந்தி இருக்கின்றோம். அந்த எல்லா கடிதங்களை விட்டு எத்தனை பேரையும் பாதுகாத்திடுவாயா. இருக்கக்கூடிய மக்களுடைய யாருடைய பெற்றவர்கள் எல்லாம் மரணித்து கபர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அந்த பெற்றவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. கபர்களை வெளிச்சமாக்கி வைத்திடுவாயா. யா அல்லாஹ், சுவனபதிகளில் நின்றும் ஒவ்வொன்றாக அதை மாற்றி வைத்து விடுவாயா. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெறுவதற்கு கிருபை செய்வாயா. யா அல்லாஹ், யாருடைய பெற்றவர்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ அந்த பெற்றவர்களுடைய துஆ பரக்கத்திலே அந்த குழந்தைகளை யா அல்லாஹ் வாழ வைப்பாயா. அவர்களுடைய ஹயாத்தை நிலமாக்குவாயா. நோயற்ற வாழ்வையும் கடனற்ற வாழ்க்கையையும் கவலையற்ற வாழ்க்கையையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நிரந்தரமாக தந்து விடுவாயா. நாம் செய்த அமல்கள் சிறிதாயினும் பெரிய கூலிகளை எமக்கு தந்து விடுவாயா. யாரெல்லாம் நோயாளிகளாக இந்த இடத்தில் இருக்கின்றோமோ எங்களுடைய நோய்களை நீக்கி விடுவாயா. யாரெல்லாம் கடனாளிகளாக இந்த இடத்திலே கையேந்தி இருக்கின்றோமோ எங்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயா. யார் யாரெல்லாம் வாழ்க்கைக்காக வேண்டி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் சிறப்பாக அமைத்து விடுவாயா. யார் யாரெல்லாம் பரீட்சைகளில் படிப்பில் யா அல்லாஹ் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லறிவை ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் சமுதாயத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவர்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து விடுவாயா. இந்த துஆக்களை நினைத்து பெரும் திருமையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயா. அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயா. எல்லா வலிமார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு கபூல் செய்து அருள் புரிவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி صل